The glorious and virtuous statue. Yes. Wonderful. Marvelous. The angel of Eastern Diana. இந்த அபூர்வமான சிலை இங்க எப்படி வந்துச்சு? நம்ம கூட வந்த கைட கேட்டா சொல்றேன். நீங்க இந்த சிலையை பார்த்துட்டு ஆச்சரியப்படுவீங்கன்னு தான் ஸ்பெஷலா இங்க உங்களை நான் கூட்டி வந்தேன். மறுபடியும் இந்த பெண் சிலையை எல்லாரும் நல்லா பாருங்க. அதனுடைய கண்கள்ல ரோம நாட்டு வீனஸ் தேவதையின் கவர்ச்சியும் கிரேக்கர்களின் டயானா தேவதையின் உடல் வாளிப்பும் இருக்கலாம். ஆனா இத்தாலியில் நேபிள்ஸ் நகர மியூசியத்தில் இருக்கிற மகாலட்சுமி சிலையினுடைய பவித்திரத்தையும் சாந்தமான முக லாவண்யத்தையும் மட்டுமல்ல, ஆழமான ஒரு கிழக்கத்திய கிராமிய படைப்பாற்றலையும் இந்த சிற்பம் தாங்கினி. இந்த பெண் தன்னந்தனியா அனாதரவா இந்த அத்வானமான கடற்கரையில தலைவிரி கோலமா குப்பாயம் போடாத மேனியோடு ஏன் நிக்கிறா? ஏக்கத்தையும் ஆவலையும் முகத்திலே காட்டி எதுக்காக நிக்கிறா? ஒரு கையில வலம்புரி சங்கு விளக்கையும் மறுகையில கும்ப விளக்கை ஏந்தி இவ்வளவு காலமா அவ ஏன் இங்கேயே நிக்கணும்? அது விசித்திரமான கதை. இந்த பகுதியில ஒரு காலத்துல வாழ்ந்த மீனவர்களுக்கும் குயவர்களுக்கும் பொது தலைவராயிருந்த பெருமூப்பங்கிட்ட நானே என் காதார அந்த கதையை கேட்டிருக்கேன். அந்த செழுமையான கதையை நீங்களும் கேளுங்க. ஒரு நாள் சூரிய உதயம். பெருமூப்பங்கிற அந்த பெரியவரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தார். ஆளில்லாத ஒரு பாய் விரிச்ச தோணி அவரை நோக்கி வந்ததாம். அந்த தோணி காத்துக்கு தள்ளப்பட்டு அவர் பக்கமாவே நெருங்கி வர வர தோணியிலிருந்து ஒரு குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்டுச்சான். என்னடாப்பா கரக ஆடுற கூத்தாண்டம்ம மாதிரி வந்திருக்கிற? என்ன நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் கூத்தாண்டம்மன் தான். எப்படி இருக்கு தாத்தா அலங்காரம்? நல்லா இருக்குப்பா. அஷ்டலட்சுமி மாதிரி அச்சரமா இருக்கிற. வாக்குறம்லாம் அழகா போட்டு வச்சிருக்கிறியே. அப்புறமா இறக்கி வை. கல்யாண வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு குற்றம் அனுப்போம். ஏன் தாத்தா கல்யாண வீட்டுக்கு அரசாணி பணம் முக்கியமா? இல்லையா பின்ன, யானை கொடுத்தாலும் பானை கொடுத்தது மாதிரி ஆகுமா? மணவரைக்கு அரசாணி பானைங்க தான் மங்களமா தேவை. இதெல்லாம் இப்ப எங்க உனக்கு புரிய போகுது? ஆமா, இந்த பையன் மாறி எங்க போனாமா? தலைக்கு மேல வேலை கிடக்குது. ரெண்டு கொழுத்தா வழியில நிக்காதுமாங்கல்ல. காலையில 2 பணம் கொடுத்துட்ட, பரிவட்ட மாதிரி ஊரை சுத்த போயிருக்கோம் மச்சான். ஏண்டா மாறே, என்ன வாய்க்கா தண்ணி பூரா இறைச்சிக்கிட்டு இருக்க? பாலத்துல நடந்து வர்றப்போ ஒரு தம்படி கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கணும் இல்ல? ஒரு தம்படிக்காக வாய்க்கா தண்ணி பூரா இறைக்கிறியா? ஏய், எனக்கு சேர வேண்டியது கால் தம்படியா இருந்தாலும் கடலையே இறைச்சு போடுவேண்டா. கோயிலுக்கு போயிட்டு வரியா? அம்பாதேவி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? நாளைக்கு நடக்க போற படகு போட்டியில நல்லவங்க ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். யார் இந்த நல்லவங்க? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு வெக்கமா இருக்கு. செல்லி, நாளைக்கு நடக்க போற படகு போட்டியில ஒரு நொடியில ஜெயிச்சு காட்டுறேன், அப்புறம் சொல்லு யார் அந்த நல்லவங்க.
செல்லி செல்லி தாத்தா படகு போட்டிக்கு வராம போயிட்டியே எத்தனை தோணிங்க எத்தனை பேரு செல்லி 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 வா தாத்தா படகு போட்டி பத்தி சொன்னா ஆமா காயல்கரம் மேற்கு சேரி மீனவங்க தோணி போட்டி நடத்தினா உனக்கு என்ன இவ்வளவு சந்தோஷம் போ தாத்தா அடாடாடா என்னமா சிரிக்கிறாய் என் பேத்தி என் செல்ல கண்ணு என் பட்டு கண்ணு 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 தாத்தா தாத்தா நான் நினைச்சது நடந்து போச்சு பம்பாதேவி கோயிலுக்கு போய் விளக்குக்கு எண்ணெய் ஊத்திட்டு வரேன் போயிட்டு வந்துருமா சீக்கிரமா வந்துரு தாத்தாவும் பேத்தியும் சேர்ந்துகிட்டு இந்த மாரிக்கே துரோகம் செய்ய நினைக்கிறீங்களா? அது நடக்காது. என்னப்பா மாறி வயசுக்கு மரியாதை கூடப்பா. கையில இருந்து சிந்தனை அள்ளலாம், வாயில இருந்து சிந்தனை அள்ள முடியாது. ஏதோ செல்லியை கட்டிக்க போற முறை பையங்கிறதுக்காக உனக்கு மரியாதை தரேன், அதை காப்பாற்றிக்க. இல்ல இப்ப அவ எங்க போறா தெரியுமா? கோயிலுக்கு என்ன ஊத்த போறா? ஏன் புரியாம பேசுற? அந்த மீனவ பொண்ணனை சந்திக்க போறான். கோடி போட்டியில் அவன் கிழிச்சா இவனுக்கு என்னையா? கிடந்து குதிக்கிறாளே. குளம் விட்டு குளம், கோத்திரம் விட்டு கோத்திரம் சண்டை பாக்குறாளே. ஏன் அந்த லட்சுமணன் கோடி கிழிச்சா மாதிரி நீ ஒரு கோடி கிழிச்சு வைய தாண்டாம இருப்பா? கிண்டலா இல்ல கிண்டலா? என்னைக்கு இருந்தாலும் அவ கழுத்துல 3 முடிச்சு போட போறதே இந்த மாதிரிதான். அம்பாதேவி, நீதாமா எங்களை காப்பாத்தணும். பொன்னா பொன்னா செல்லி